கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 12:8. Matthew 12:8. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அதாவது இந்த வசனம் ஒரு வசனம் போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்வதற்கு. ஏன்னா அவர் இங்கே உபயோகப்படுத்துகிற டைட்டில் என்ன? மனுஷகுமாரன். தானியேல் தீர்க்கதரிசனமாய் சொன்ன மனுஷகுமாரன் என்பது யாரு? அதாவது வரப்போகிற இரட்சகருக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? மனுஷகுமாரன். அவர் யார்? தேவனுடைய குமாரன், மனுஷ சாயலாய் வந்த மனுஷகுமாரன் என்று சொல்லக்கூடியது எது? அவர்தான் இரட்சகர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பதம். அதை எடுத்து ஓய்வு நாளுக்கும் இவர்தான் ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. அதாவது இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்க கிரேக்க பதம் என்னன்னா கூரியோஸ். ஏன்னா அது யார்? ஆண்டவர், எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஒருத்தர் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன? நான் தான் எல்லாவற்றையும் ஆளக்கூடியவனாக இருக்கிறேன், நான் தான் அந்த மனுஷகுமாரன், நான் தான் இதுக்கும் ஆளக்கூடியவனாக இருக்கிறேன், நான் தான் தேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் மார்க்கு 2வது அதிகாரம் 27 வசனத்தில், பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். எப்பா, நான் படைச்சது என்ன? மனுஷனை படைச்சேன். ஓய்வு நாளை கொடுத்தது மனுஷனுக்காக ஓய்வு நாளை உண்டாக்குனேனே ஒழிய ஓய்வு நாளுக்காக மனுஷனை நான் உண்டாக்கலை. ஆதாம் ஏவாளை படைத்து, ஆதாமை ஏவாளையும் படைத்து, அதற்கு பின்பாக மனுஷனை உருவாக்கி, அதற்கு பின்பாக இந்த மனுஷனுக்கு பணி செய்வது என்ன, தோட்டத்தை எப்படி பராமரிப்பது, ஏதேன் தோட்டத்தை எப்படி பராமரிப்பது, இதெல்லாம் கொடுத்துட்டு அதற்கு பின்பாக மோசே மூலமாக பிரமாணங்களை கொடுக்கும்போது அவர்களுக்கு ஓய்வு நாளை கொடுக்குறாரு. இந்த ஓய்வு நாள் எதற்காக கொடுத்தேன்? நான் மனுஷனை படைத்தேன், மனுஷனுக்கு ஓய்வு தேவை என்பதற்காகத்தான் ஓய்வு நாளை உருவாக்கினேன் ஒழிய ஓய்வு நாளை உருவாக்கி விட்டு நான் மனுஷனை படைக்கலை. படைப்பினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன? நான் தான் படைச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதற்கு பின்பாக 28வது வசனம் சொல்லும்போது, ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். நான் படைத்த போது ஆண்டவர், உங்களுக்கு ஓய்வு நாளை உருவாக்கணும்ல, அப்பொழுது நான் ஆண்டவர், நான் தான் உங்களை ஆளுகை செய்கிறவனாய் இருக்கிறான், நான் தேவன் என்று சொல்வதை மிக தெளிவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவர் தான் தேவன் என்று சொல்வதற்கு மிக அருமையான ஒரு டைட்டில் இது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன். அவர் மாம்சமாய் மனித வடிவில் வந்தார். ஆனால் அவர் என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடமிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினது என்று யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் 14வது வசனத்தில் பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் வந்தவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன? இயேசு கிறிஸ்து ஆண்டவர்னு சொன்னாரா? இயேசு கிறிஸ்து தன்னை ஆண்டவர், நான் தான் தேவன் என்று சொன்னாரா? ஏன்னா நிறைய பேர் இப்படி கேட்டு நிறைய கேள்விகளை கேட்டு அநேகரை குழப்பக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே நம்ம தெளிவாக பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எப்பா, நான் தான் ஆண்டவர், நான் தான் இந்த ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. அப்போ எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து அவர் தேவன். ஏன்னா அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நான் ஓய்வு நாளுக்கான்று மனுஷனை படைக்கலை, மனுஷனுக்கு தான் நான் ஓய்வு நாளை உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். இது யாரால் சொல்ல முடியும்? மனுஷனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டதா, ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்பட்டானாங்கிறது யாரால் சொல்ல முடியும்? படைத்தவரால் தான் சொல்ல முடியும். அதனால தான் படைப்பின் காரணனாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் தான் தேவன், நான் தான் மனுஷனையும் படைத்தேன், நான் தான் ஓய்வு நாளை உருவாக்கினேன், அதனால் நான் தான் எல்லாத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறேன் என்று சொல்லி தான் தேவன் என்பதை மிக தெளிவாக அங்குள்ள பரிசேயர்களுக்கு விளக்குகிறார். இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஐயா, நீங்கள் தான் ஆண்டவர் என்று அவருடைய பாதத்தில் விழுந்து
அவரை ஆராதித்திருக்க வேண்டும். அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்க, இயேசுவே தேவன். மனு வடிவில் வந்த அந்த தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக மரித்து பலியாகி நம்மை மீட்டெடுத்து நம்மை பிதாவாகிய தேவனோடு இணைத்திருக்கிறார். அதனால் அதை புரிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் வாழ கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் தேவன், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர் என்று அறிக்கை செய்து உம்மை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நித்திய வாழ்வை பெற்று உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.